பாடம் 2. பாபு தௌபா, பாவ மன்னிப்பு. அறிஞர்கள் கூறுகிறார்கள், பாவ மன்னிப்பு என்பது ஒரு அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே மனித உரிமை சம்பந்தப்படாத பாவம் ஒன்று இருக்குமானால் அந்த பாவங்கள் அனைத்தையும் விட்டும் மீளுவது கடமையாகும். இதற்கு 3 நிபந்தனைகள் உண்டு. 1. பாவத்தை விட்டு முற்றிலும் நீங்குவது. 2. அவற்றை செய்தது குறித்து கவலைப்படுவது. 3. எக்காலமும் இனி பாவம் செய்யாமல் இருப்பது என உறுதி கொள்வது. இந்த 3இல் ஒன்று இல்லாது போனாலும் பாவ மன்னிப்பு என்பது கிடையாது. மனித உரிமை சம்பந்தப்பட்ட பாவம் இருக்குமானால் பாவ மன்னிப்புக்கு மேற்கூறப்பட்ட 3 நிபந்தனைகளோடு 4வது நிபந்தனைகளும் ஒன்றாக சேரும். மனித உரிமைகளை அவரவர்களிடம் சேர்த்துவிட வேண்டும் என்பது அந்த 4வதாகும். பிறரின் பொருளை அபகரித்திருந்தால் அதை உரியவரிடம் ஒப்படைப்பார். அவதூறு கூறியிருந்தால் தண்டனை பெற்றுக்கொள்வார் அல்லது அதற்கான மன்னிப்பை தேடி பெறுவார். பிறரை புறம்பேசியிருந்தால் அதற்காக அவரிடம் பாவ மன்னிப்பு கோருவார். அனைத்து பாவங்களிலிருந்தும் பாவ மன்னிப்பு பெறுவது கட்டாயமாகும். சில பாவங்களிலிருந்து மட்டும் பாவ மன்னிப்பு செய்தால் அந்த பாவங்களிலிருந்து பாவ மன்னிப்பு ஏற்பட்டுவிடும் என்பது அறிஞர்களின் கருத்தாகும். மீதமுள்ள பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது அவசியம். பாவ மன்னிப்பு கட்டாயம் என்பதற்கு குர்ஆன் மற்றும் ஹதீஸ் ஆதாரங்கள் தெளிவாக உள்ளன. குர்ஆன் வசனங்கள்: قال الله تبارك وتعالى وتوبوا إلى الله جميعا أيها المؤمنون لعلكم تفلحون. இறை விசுவாசிகளே, அனைத்து பாவங்களுக்கும் அல்லாஹ்விடமே பாவ மன்னிப்பு தேடுங்கள், இதனால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அத்தியாயம் 24 அன்-நூர் வசனம் 31. وقال تبارك وتعالى أيضا يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا. இறை விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்விடமே கலப்பற்ற முறையில் தௌபா செய்து பாவ மன்னிப்பு பெறுங்கள். அத்தியாயம் 66 அத்-தஹரீம் வசனம் 8. நபிமொழி 13. அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول والله إني لأستغفر الله وأتوب إليه في اليوم أكثر من 70 مرة. رواه البخاري. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் ஒரு நாளில் 70 தடவைக்கும் மிக அதிகமாக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் புகாரி. நபிமொழி 14. வஅனில் அகர் இப்னு யஸார் அல்-முஸனி ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم يا أيها الناس توبوا إلى الله فإني أتوب في اليوم إليه 100 مرة. رواه مسلم. அல்-அகர் இப்னு யஸார் அல்-முஸனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மனிதர்களே, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அவனிடம் பிழை பொறுத்திட வேண்டுங்கள். நிச்சயமாக நான் ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு செய்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் முஸ்லிம். நபிமொழி 15. அன் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு خادم رسول الله صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم لله أفرح بتوبة عبده من أحدكم سقط على بعيره وقد أضله في أرض فلات. متفق عليه. وفي رواية لمسلم لله أشد فرحا بتوبة عبده حين يتوب إليه من أحدكم كان على راحلته بأرض فلات فانفلتت منه وعليها طعامه وشرابه فأيس منها فأتى شجرة فالتجع في ظلها وقد أيس من راحلته فبينما هو كذلك
إذ هو بها قائمة عنده فأخذ بخطامها ثم قال من شدة الفرح اللهم أنت عبدي وأنا ربك أخطأ من شدة الفرح. அனஸ் இப்னு மாலிக் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பாலைவனத்தில் காணாமல் போன தன் ஒட்டகத்தை மீண்டும் பெற்றுவிட்டதால் அவருக்கு ஏற்படும் மகிழ்ச்சியை விட தன் அடியான் தன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கும்போது அல்லாஹ் அதிகம் மகிழ்ச்சி அடைகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம்னுடைய மற்றொரு அறிவிப்பில், பாலைவனத்தில் பயணம் செய்யும் போது ஒருவரின் வாகனம் தொலைந்து விடுகிறது. அதில்தான் உணவும் தண்ணீரும் இருந்தது. இதனால் மிகவும் கவலையுற்றார். பயணத்தை தொடர முடியாத நிலையில் ஒரு மரத்திற்கு அருகில் வந்து அதன் நிழலில் நின்று விட்டார். அப்போது எதிர்பாராத விதமாக அவர் வாகனம் நிற்கிறது. உடனே அதன் கடிவாளத்தை பிடித்து மிக மகிழ்ச்சியுடன், இறைவா, நீ என் அடிமை, நான் உன் இறைவன் என்று சந்தோஷ மிகுதியால் தவறாக கூறிவிடுகிறார். இவரின் சந்தோஷத்தை விட அல்லாஹ்வுக்கு தன் அடியான் தன்னிடம் தௌபா செய்யும் போது மிக அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறான். நபிமொழி 16. அன் அபி மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال إن الله تعالى يبسط يده بالليل ليتوب مسيء النهار ويبسط يده بالنهار ليتوب مسيء الليل حتى تطلع الشمس من مغربها. رواه முஸ்லிம். அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நிச்சயமாக அல்லாஹ் பகலில் குற்றமிழைத்தவர் தௌபா செய்வதற்காக இரவில் தன் கையை விரிக்கின்றான். சூரியன் மறைந்து உதயமாகும் வரை இரவில் குற்றமிழைத்தவர் தௌபா செய்வதற்காக பகலில் தன் கையை விரிக்கிறான், அதாவது பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் முஸ்லிம். நபிமொழி 17. அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم من تاب قبل أن تطلع الشمس من مغربها تاب الله عليه. رواه முஸ்லிம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சூரியன் மறைந்ததிலிருந்து அது உதயமாகும் முன் ஒருவர் பாவ மன்னிப்பு கோரினால் அதை அல்லாஹ் ஏற்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் முஸ்லிம்.